அனைவருக்கும் வணக்கம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இந்தியன் பாலிட்டி பகுதி 2. பகுதி 1ல் வந்து நம்ம அரசியலமைப்பு நம் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கோரிக்கைகள் வச்சாங்க. அதோட தொடர்ச்சியா கேபினெட் மிஷன் வந்து இந்தியாவுக்கு 3 பேர் கொண்ட குழுக்கள் வந்து வருகை தந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி வந்து எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா அவங்க வந்து என்னென்ன கமிட்டிஸ் போட்டாங்க, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் முக்கியமானவைகள் என்ன அந்த இதுல, அதாவது கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில. அதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ், நம்ம கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை வந்து எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. நம்மளோட அரசியலமைப்பு குழு வந்து நிறைய கமிட்டி போட்டு தான் நம்மளோட அரசியலமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அதாவது நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் டு டீல் வித் டிஃப்ரெண்ட் டாஸ்க். என்னதுன்னா டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. பேசி நம்மளோட ஒரு முடிவு கொண்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பை வந்து எழுதுறாங்க. அப்ப என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைப் ஆஃப் கமிட்டிஸ் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் கமிட்டி, செகண்ட் வந்து மைனர் கமிட்டி, தேர்டு வந்து டிராஃப்டிங் கமிட்டி. இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அரசியலமைப்பு குழுவில் 389 நபர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல உள்ளவங்க தான் இவங்க தான் வந்து பல கமிட்டிஸ் போட்டு டிஸ்கஷன் பண்ணி ஃபைனல் டெசிஷன் மேக் பண்ணி நம்மளோட அரசியலமைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்தவங்க. அடுத்து மேஜர் கமிட்டிஸ். அப்போ என்னென்ன மேஜர் கமிட்டிஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்கு. இந்த 8 மேஜர் கமிட்டிஸ்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் பவர் கமிட்டி, அதோட சேர்மன் ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அதோட சேர்மனும் ஜவஹர்லால் நேரு. ஸ்டேட் கமிட்டி, அதோட தலைவரும் ஜவஹர்லால் நேரு. இப்போ யூனியன் பவர் அப்படின்னா மத்திய அளவில் எந்த போஸ்டிங் வந்து அதிக பவர் கொண்டதா இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி கொடுத்தவங்க. அடுத்து யூனியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா மத்திய அரசு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு முறையை நமக்கு கொடுத்தவங்க. அடுத்து வந்து ஸ்டேட் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது பல மன்னராட்சி இருந்தது. அந்த மன்னர்கள் கிட்ட பேசி அவங்கள வந்து நம்ம இந்தியாவோட சேர்க்கறதுக்காக போடப்பட்ட கமிட்டி. அப்போ மத்திய அளவில் அப்படின்னாலே நம்ம யாரை ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜவஹர்லால் நேருவை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் வந்து ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன், அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன்னா மாநில அரசு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னது. இதோட சேர்மன் வல்லபாய் பட்டேல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளுக்கும் வல்லபாய் பட்டேல். அடுத்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி. இது ரெண்டுக்குமே சேர்மன் வந்து யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்துறதுக்காக போடப்பட்டது தான் இந்த 2 கமிட்டியுமே. அடுத்து 8வதா வந்து டிராஃப்டிங் கமிட்டி. நமக்கு தெரியும் டிராஃப்டிங்னாலே யாரு, அம்பேத்கர் தான். அப்ப இந்த 8 இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், 4 இதா பிரிச்சு. அதுக்கடுத்து என்னன்னா மைனர் கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. அதாவது என்னென்ன மைனர் கமிட்டிஸ் இருந்தது அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் வந்து 13 கமிட்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னென்ன கமிட்டின்னு பார்த்தோம்னா ஃபிளாக் கமிட்டி, அதோட சேர்மன் ராஜேந்திர பிரசாத். ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. லிங்குஸ்டிக் கமிட்டிஸ், அது வந்து எஸ்கே தார் கமிட்டி. அடுத்து கமிட்டி ஆன் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி இருக்கணும், அதை பத்தி அதுக்கு என்னென்ன பவர்லாம் கொடுக்கணுங்கிறத பத்தி விசாரிச்சவங்க தான் இந்த கமிட்டி. இதோட சேர்மன் வந்து வரதாச்சாரி. அடுத்து கமிட்டி ஆன் சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன்ஸ். தெரியும் நமக்கு 4 ஆங்கிலேயர்கள் இராணுவ ஆட்சி நடைபெற்ற மாகாணங்கள் இருந்தது. அந்த மாகாணத்தை பத்தி அது எப்படி சேர்க்கணும், என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பத்தி இந்த கமிட்டிஸ் வந்து விசாரிச்சாங்க. அதோட சேர்மன் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பட்டாபி சீதாராமையா. எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டியூஷன், நளினி ராஜன் சர்க்கார். ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், ஜவஹர்லால் நேரு. பிரஸ் கேலரி கமிட்டி, உஷா நாதன்சன். ஆர்டர் ஆஃப் பிசினஸ் கமிட்டி, டாக்டர் KM முன்ஷி. கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், வரதாச்சாரி. இதுதான் அந்த 13 கமிட்டி. இதுல முக்கியமா கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா ஃபிளாக் கமிட்டியோட சேர்மன், ஹவுஸ் கமிட்டியோட சேர்மன், லிங்குஸ்டிக் கமிட்டியோட சேர்மன். லிங்குஸ்டிக் கமிட்டிங்கிறது மொழிவாரி மாகாணம், அதோட கமிட்டி வந்து யாருன்னா எஸ்கே
அதோட சேர்மன் வந்து யாருன்னா எஸ்கே தார். இதை வந்து எஸ்கே தார் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 13 கமிட்டியில எந்தெந்த கமிட்டி வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெம்பர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 கமிட்டி என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து லிங்குவிஸ்டிக் கமிட்டி, அதாவது எஸ்கே தார் கமிட்டி. ரெண்டாவது வந்து கமிட்டி ஆன் த சுப்ரீம் கோர்ட், எஸ் வரதாச்சாரி அல்லது வரதாச்சாரி கமிட்டி. மூணாவது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டிடியூஷன், நளினி ராஜன் சர்க்கர். இந்த 3 கமிட்டியுமே வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருமே கான்ஸ்டிடியூஷனோட அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட மெம்பர்ஸ் கிடையாது. அடுத்து வந்து டிராஃப்டிங் கமிட்டிஸ். நமக்கு தெரியும் டிராஃப்டிங்னாலே எழுதுறது, நம்மளோட அரசியலமைப்பை எழுதினவங்க தான். இந்த செட்டப் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 29, 1947. இதுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ். நமக்கு தெரியும் டாக்டர் அம்பேத்கர், பீமாராவ் அம்பேத்கர், இவர் தான் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். அடுத்து என் கோபாலசாமி ஐயங்கார், அடுத்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி, முகமது சத்துல்லா, மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. இப்போ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, BL மிட்டர் அப்படிங்கிறவருக்கு அல்டர்னேட்டிவா வந்தவர் மாதவராவ். எதுக்காக அப்படின்னா BL மிட்டர் வந்து தன்னோட போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிடுறாரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. அப்ப BL மிட்டருக்கு அல்டர்னேட்டிவா வரக்கூடியவர் மாதவராவ். அதுக்கடுத்து DP கெய்தான் அப்படிங்கிறவர் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுவாரு. அப்ப இவருக்கு அல்டர்னேட்டிவா வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா TT கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அடுத்து டாக்டர் அம்பேத்கரை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய தந்தை அப்படின்னு வந்து இவரை சொல்றாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் அப்படின்னும் வந்து இவரை சொல்றாங்க. அதுக்கடுத்து சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பினுடைய தலைமை கட்டுமானர் அப்படின்னு இவரை சொல்றாங்க. அடுத்து மாடர்ன் மனு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 4 விதமான பெயர்களை வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ஆக்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா சட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப நம்மளுடைய சட்டம் வந்து எப்போலாம் பார்வைக்கு வச்சாங்க அப்படிங்கிறதா வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணதை எப்போ பார்வைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 4, 1948 வைக்கிறாங்க. அது எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 9, 1948 வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஜெனரல் டிஸ்கஸ் பண்ணி நமக்கு செகண்ட் டிராஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் டிராஃப்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 15, 1948. அது வந்து எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 17, 1949 வந்து முடியுது. அதுக்கப்புறம் திருப்பி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா தேர்ட் ரீடிங், அதாவது தேர்ட் டிராஃப்ட் வந்து ரெடி பண்ணி அதை எப்போ வந்து பார்வைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 14, 1949. அது வந்து எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னா, முடியுதுன்னு சொல்றதை விட என்ன பண்றாங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே பேசி கான்ஸ்டிடியூஷனை வந்து பாஸ் பண்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 26, 1949. இதை தான் வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்னா அரசியலமைப்பு தினம், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்ப இப்படி பார்வைக்கு வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சில அமெண்ட்மெண்ட்ஸ்னா திருத்தம், அதாவது திருத்தங்கள் வருது. அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ப்ரப்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7653 திருத்தங்கள் வந்திருக்கு. இதுல 2473 டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட், நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அப்போ முதல்ல நடைமுறைக்கு வரும்போது அரசியலமைப்புல என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீஆம்பிள், அதாவது ஒரு முகப்புரையும், ஆர்டிக்கல் 395 விதிகளும், ஷெட்யூல்ஸ் 8 ஷெட்யூல்ஸும், பார்ட்ஸ் 22 பகுதிகளும் இருந்தது. இப்போ 2016 அடிப்படையில ஒரு ப்ரீஆம்பிளும் 465 விதிகளும் 12 ஷெட்யூல்ஸும் 25 பார்ட்ஸும் வந்து நம்மளோட அரசியல் அமைப்புல இருக்கு. அதுக்கடுத்து
நம்மளோட அரசியல் அமைப்பு வந்து நவம்பர் 26, 1949லயே வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னோம். அப்போ அந்த தேதிக்கு என்னென்ன விதிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் 5, 6, 7, 8, 9. அடுத்து எலெக்ஷன்ஸ், அதாவது தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது விதி 60, 324. விதி 60 வந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை பற்றியும், விதி 324 வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றியும் குறிப்பிடுது. ப்ரோ பார்லிமெண்ட் விதி 366, 367, 379, 380. அடுத்து வந்து டெம்பரவரி விதிகள் வந்து 388, 391, 392. ஷார்ட் டைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து 393. இது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வந்தது நவம்பர் 26, 1949. அதை தவிர்த்து மீதி உள்ள விதிகள் வந்து 1950 ஜனவரி 26ல வந்து நடைமுறைக்கு வருது. அதுக்கடுத்து கிரிட்டிசம் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. நம்மளோட அரசியல் அமைப்பு குழுவை என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் படி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் யாருமே இதுல கிடையாது. அதாவது அடல்ட் பிரான்ச்சைஸ் அடிப்படையில தேர்வு செய்யப்பட்டவங்க யாருமே கிடையாது. அதனால இது வந்து நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் படி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நாட் ஏ சாவரிங் படி. சாவரிங் அப்படின்னா இறையாண்மை தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். இறையாண்மைனா பவர், அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளிக்கு வந்து பவரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஆங்கிலேயர்களோட விதிகளை கேட்டுதான் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வந்து ரன் ஆச்சு. அதனால இது வந்து நாட் ஏ சாவரிங் படி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து டைம் கன்சியூமிங், அதாவது அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு அதிக அளவு நேரம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்காவோட அரசியலமைப்பை எடுத்துக்கிறதுக்கு 4 மாதங்கள் தான் தேவைப்பட்டது. ஆனா இவங்க வந்து நிறைய நேரம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நசீர் அகமத் அப்படிங்கிறவர் சொல்றாரு. இவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து டாமினேட்டட் பை காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க தான்ப்பா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர்த்து இன்னொன்னு சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள். காங்கிரஸ் தான் வந்து என்னவா இருக்குன்னா இந்திய நாடாக இருக்கிறது அப்படின்னும் சொல்றாங்க. அதுக்கடுத்து டாமினேட்டட் பை ஹிந்து, அதாவது அதிக அளவு இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத 2 பேர் தங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. ஒண்ணு வந்து விஸ்கர் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாடி ஆஃப் ஹிந்து அப்படின்னு சொல்றாரு. சர்ச்சில் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, டாமினேட்டட் பை ஒன் கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து டாமினேட்டட் பை லாயர் அண்ட் பொலிட்டீஷியன், அதாவது லாயர் இருக்காங்க, வக்கீல்களும் அரசியல்வாதிகளும் இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னா இந்த அரசியலமைப்பு குழு தனக்குன்னு என்னென்னலாம் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள். இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபண்ட் இருக்கக்கூடிய, அதாவது யானை இருக்கக்கூடிய சின்னத்தை தான் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தங்களோட சிம்பிளா வந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து லீகல் அட்வைசரா BN ராவ், அதாவது சட்ட ஆலோசகரா BN ராவ் வந்து இருக்காரு. அடுத்து வந்து செக்ரட்டரியா HVR ஐயங்கார் வந்து இருக்காரு. அடுத்து சீஃப் டிராப்ட்ஸ்மேனா SN முகர்ஜி வந்து இருக்காரு. அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேலிகிராஃபினா என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்டது, அதாவது ஹேண்ட் ரிட்டன், கையால் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. அதை வந்து 2 மொழிகள்ல எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து இங்கிலீஷ் இன் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்காங்க, அடுத்து வந்து ஹிந்தியில எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ் இன் இட்டாலிக் ஸ்டைலில் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நரன் ரைசா பிரேம் பிஹாரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இதோட ஃப்ரண்ட் பேஜை வந்து டெக்கரேஷன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் மனோகர் சிங்கா. அதுக்கப்புறம் ஹிந்தியில நம்மளோட அரசியலமைப்பை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா, வசந்த் கிருஷ்ண வைத்யா. இதை யார் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ஃப்ரண்ட் பேஜ், அதாவது ஹிந்தியில எழுதப்பட்ட அரசியலமைப்பினுடைய ஃப்ரண்ட் பேஜை யார் டெக்கரேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நந்த் லால் போஸ் அப்படிங்கிறவர் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு. மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பினுடைய சிறப்பியல்புகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.